Hello students, இன்னைக்கு chapter 4 differential equationsல exercise 4.2ல 7 question பார்க்க போறோம்டாமா. solve தீர்க்க dy by dx. first oneல ரெண்டு சம் இருக்கு. so first one பார்க்கலாம். dy by dx is equal to a into e power y. இதுல என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறோம்னா வேரியபிள் செப்பரபிள் மாறிகளை பிரித்தல். சரிங்களா? Variables are separable. மாறிகள் பிரிபடக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு differential equations. So dy by dx is equal to a into e per y. So y எல்லாம் ஒரு பக்கத்து x எல்லாம் ஒரு பக்கத்து கொண்டு போறோம். So dy divided by e per y is equal to a dx. இந்த e per y a வந்து மேலே கொண்டு போறச்ச மைனஸா மாறிடுது. e per minus y dy is equal to a into dx. இதுக்கு தொகையிட இருபுறமும் தொகையிட integrating on both sides. So integral e power minus y dy is equal to a into integral dx. e power minus y integrate பண்ணா e power minus y by minus 1 a போட்டுருங்க. integral dx னா x plus ஒரு constant c. minus 1 ஆல டிவைட் ஆகும்போது minus e power minus y is equal minus e power minus y is equal to ax plus c. So ax plus e power minus y plus c equal to 0 அப்படின்னு ஒரே சைடு கொண்டு வந்தாச்சு. So firstல second one பாருங்க 1 plus x square divided by 1 plus y is equal to xy into dy by dx. So x எல்லாம் ஒரு பக்கத்து y எல்லாம் ஒரு பக்கத்து கொண்டு போங்க. So 1 plus x squared அந்த x dx இருக்குல்லடா அது இங்கிட்டு வரைச்சு dx by xன்னு மாறிடும்டாமா. ஓகேவா? அங்கே y dy இருக்குது. இங்கிட்டு இருக்க டிவைடில் இருக்க 1 plus y வந்து அங்கே கிராஸ் ஆகி போயிடுது. ஓகேவா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க 1 by x plus x squared by x into dx. இந்த ஒய்யை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y plus y squared into dy. இப்போ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடலாம். அந்த x squared by x இருக்குல்ல அது வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடுதுன்னா எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்டெக்ரல் 1 by x plus x into dx is equal to integral y plus y squared into dy. So 1 by x na log x da அது integrate பண்ணா x integrate பண்ணா x squared by 2 is equal to y integrate பண்ணா y squared by 2 plus y squared integrate பண்ணா y cube by 3 plus c. So முடிஞ்சிருச்சு அதோட. இப்போ அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க. y into 1 minus x into dy by dx equal to 0. So y into 1 minus x is equal to x into dy by dx. So 1 minus x இருக்குது. இந்த x dx இங்கிட்டு வரச்சு dx by xன்னு மாறிடும். இந்த y அங்கிட்டு போகிறச்சு டிவைடாக மாறிடும். So dy by y. So 1 by x minus x by x ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க into dx போட்டுக்கோங்க equal to dy by y. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அந்த 1 by x அப்படியே தான் இருக்குது. x by xன்னா 1 அப்படின்னு போட்டாச்சு. மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்பொழுது 1 by xனா log x மைனஸ் 1னா அது x 1 by yனா log y plus ஒரு log c அப்படின்னு போடலாம். ஆர் வெறும் கான்ஸ்டன்ட் c அப்படின்னு கூட போட்டு முடிச்சுக்கலாம் அதோட. ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து y dx minus x dy equal to 0. ஸோ y dx is equal to x dy. ஸோ dx divided by x is equal to dy divided by y. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிடணும். x தனியாக y தனியாக. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இது log xன்னு ஆகிடும், அது log yன்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஒரு log c. எல்லாமே லாகில் இருந்தால் log cன்னு கொடுங்க, இல்லைனா வெறும் c கொடுத்துருங்க. ஸோ log x is equal to அது ரெண்டும் அடிஷனில் இருக்கனால ப்ராடக்டாக மாற்றியாச்சு. ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்க லாக் கேன்சல் ஆகிடுதுன்னா x is equal to cy அப்படின்னு போட்டாச்சு. இதில் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா dy by dx ப்ளஸ் e power x plus y into e power x is equal to 0. ஸோ dy by dx is equal to இது ரெண்டும் அங்கிட்டு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக மைனஸ் e power எக்ஸை காமனாக எடுக்கலாம் இல்லையா? மைனஸ் எடுக்கலாம். அப்புறம் e பவர் எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் ஒய் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒய்யை தனியாகவும் எக்ஸை தனியாக பிரிச்சிடலாம். ஸோ dy டிவைடட் பை
1 plus y is equal to minus e power x into dx. இப்போ integrating on both sides பண்ணுங்கள். ஸோ இது வந்து log of 1 plus y அப்படின்னு போட்டுடலாம். மைனஸ் அப்படியே போட்டுட்டு e power xனால் e power x தான். ஸோ இது log of 1 plus y மைனஸ் போட்டுட்டு e power xனால் e power x தான், ப்ளஸ் ஒரு c போட்டாச்சு. அடுத்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா cos x into 1 plus cos y into dx minus sin y into 1 plus sin x into dy equal to 0. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா cos x into 1 plus cos y into dx is equal to sin y into 1 plus sin x into dy அப்படின்ட்டு இருக்குது. ஸோ cos x dx அப்படியே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அங்கிட்டு இருக்க அந்த 1 plus sin x டிவைடாக வந்துடும், கிராஸ் ஆகி. அங்கிட்டு இருக்க sin y dy அப்படியே இருக்கும். இங்கிட்டு இருக்க அந்த 1 plus cos y வந்து டிவைடில் வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ நம்ம எக்ஸை தனியாக ஒய் தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம log of 1 plus sin xன்னு போட்டுடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சிரும். பட்டு இந்த இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும், ஆனால் ஒரு மைனஸ் சைன் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் அதுக்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் மெத்தடை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து டேரெக்டாக இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டேன். இன்டெக்ரல் f dash of x by f of x dx is equal to log of f of x. அதாவது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சிச்சின்னா நான் log of denominator அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த கொஷினை வந்து இன்டெகிரேட்டிங் அண்ட் போத் சைட்ஸ் படி எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ஃபார்முலா படி எழுதிட்டேன்டாமா. ஏன்னா 1 plus sin x இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டர் வந்து 1 plus sin x. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பண்ணால் 0, sin x பண்ணால் காசு. ஸோ எனக்கு நியூமரேட்டர் கிடச்சிருது, அதனால் log of டினாமினேட்டர்னு போட்டு அதை எழுதிடலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரை அதே மாதிரி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y அப்படின்னு வருது. பட் எனக்கு நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸு sin y வரனால இதை மட்டும் அப்புறம் சப்ஸ்டியூஷனில் மாற்றிட்டேன். ஓகேவா? சப்போஸ் அது ப்ளஸ்ன்னு அங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதுக்கும் வந்து இந்த மேலே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன்ல, அந்த ஃபார்முலா அப்படி போட்டிருப்பேன். லெஃப்ட்டுக்கு அந்த ஃபார்முலா படி log of டினாமினேட்டரில் 1 plus sin x இருக்குது, அதனால் log of 1 plus sin xன்னு போட்டுட்டேன். இதை வந்து 1 plus ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த டினாமினேட்டர் 1 plus cos y equal to t. ஸோ மைனஸ் sin y அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y equal to dt by dy. இந்த dy வந்து கிராஸ் ஆகுது, ஸோ மைனஸ் sin y dy is equal to dt. ஸோ sin y dy equal to minus dt. ஸோ அந்த sin y dy வந்து மைனஸ் டிடியாக மாறிடுது. இந்த 1 plus cos y தான் நம்ம t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 1/xனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, log xன்னு சொல்லுவீங்க. மைனஸ் இருக்கனால மைனஸ், இது டீன்னு இருக்கனால log t. ஸோ மைனஸ் log t ப்ளஸ் log c. ஸோ log of 1 plus sin x is equal to minus log of tங்கிறது என்னடா 1 plus cos y-ஆ, அதை டீக்கு பதிலாக மாற்றிடுங்க, ப்ளஸ் log c இருக்குது. இந்த மைனஸ் டேர்மை இங்கிட்ட கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. ப்ளஸ்ஸாக மாற்றும்போது அடிஷனில் இருக்குது, கூட்டலில் இருந்தால் பெருக்கல் எழுதணும், அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுவோம் அடுத்த ஸ்டெப்பில். அப்போ ரெண்டு சைடும் வர அந்த லாகு கேன்சல் ஆகிடும். ஸோ log of 1 plus sin x into 1 plus cos y is equal to log c. இந்த லாகு கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus sin x into 1 plus cos y is equal to c. ஓகேவா? முடிஞ்சிடுது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமாடா. 1 minus x into dy minus 1 plus y into dx equal to 0. So 1 minus x into dy equal to 1 plus y into dx. இப்போ x தனியாக y தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், தனித்தனியாக கொண்டு வந்துடலாம், பிரிச்சிடலாம். ஸோ dy divided by 1 plus y is equal to dx divided by 1 minus x. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா log of 1 plus y is equal to log of 1 minus x is log of 1 plus y is equal to log of, இதை ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும். அதை வந்து இன்டெக்ரேஷனில் டிவைடில் போடுவீங்க, 1ங்கிறனால போடலை.
ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் எக்ஸ்னு வரனால -1 வந்து டிஃப்ரென்சியேஷனாக இருந்தால் இன்ட்டு -1, இன்டகிரேஷனாக இருந்தால் டிவைடில் -1 போட்டாச்சு, ப்ளஸ் ஒரு log c சேர்த்தாச்சு. அதை டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் சைன் இங்கிட்டு வரைச்சா ப்ளஸ்ஸாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு log c. இது அடிஷனில் இருக்குது, அதனால் ப்ராடக்டாக மாற்றுங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? வெறும் 1 + எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, டிஃப்ரென்சியேஷனாக இருந்தால் இன்ட்டு 1, இன்டகிரேஷனாக இருந்தால் அது டிவைடில் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த லாகு கட் ஆகிடுது. ஸோ 1 + y இன்ட்டு 1 - x இஸ் ஈக்குவல் டு c. இது இப்படியே விட்டுறலாம். இருந்தாலும் அந்த புக் ஆன்சருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுத்திருக்கேன். அதில் அப்போ மைனஸை முன்னாடி போட்டுட்டு x - 1 அப்படின்னு மாற்றிட்டேன், ஈக்குவல் டு c அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 1 + y இன்ட்டு x - 1 ஈக்குவல் டு -cன்னு மாறிடும். இந்த -c நீங்கள் கேபிட்டல் C அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? therefore 1 + y இன்ட்டு x - 1 இஸ் ஈக்குவல் டு c. அடுத்த 6th பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன்று dy/dx இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு sin 2x. ஸோ dy/y இஸ் ஈக்குவல் டு sin 2x இன்ட்டு dx. இதுக்கு இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரிச்சுட்டோம் நம்ம, x தனியாக y தனியாக. ஸோ இது log yன்னு ஆகிடும். sin 2xனால் மைனஸ் காஸ் 2x. அந்த 2xோட டிஃப்ரென்சியேஷன் என்ன? 2வா? அது டிஃப்ரென்சியேஷனாக இருந்தால் இன்ட்டில் போட்டிருப்போம், இது இன்டகிரேஷனால் டிவைடில் போட்டிருக்கோம் அந்த 2வை, ப்ளஸ் அந்த கான்ஸ்டன்ட் c போட்டாச்சு. அடுத்தது 6th செகண்ட் ஒன் பாருங்கள். log of dy/dx is equal to ax plus by. நமக்கு log வரக்கூடாது, அதனால் டேக்கிங் எக்ஸ்போன்ஷியல் எடுத்திருக்கேன். அப்போ e பவர் log of dy/dx is equal to e பவர் ax plus by அப்படின்னு ஆகிடும். அந்த e log கட் ஆகிட்டா நமக்கு dy/dx கிடச்சிரும். ஓகேவா? ஸோ dy/dx is equal to e பவர் ax plus by. இது a பவர் m ப்ளஸ், அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n, a பவர் m ப்ளஸ் n இருக்குல்ல, அந்த கான்செப்ட் படி இப்போ பிரிச்சுட்டோம். அது e பவர் ax இன்ட்டு e பவர் byன்னு. இப்போ y தனியாக x தனியாக பிரிச்சுருங்க. இப்போ இந்த e பவர் by மேலே போகிறச்சு e பவர் -by இன்ட்டு dy is equal to e பவர் ax இன்ட்டு dx. இதுக்கு இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ e பவர் -by டிவைடட் பை -b is equal to e பவர் ax டிவைடட் பை a ப்ளஸ் c. axஆ? அப்போ அந்த ஏங்கிறது டிஃப்ரென்சியேஷனில் a போடுவீங்க, அது இன்ட்டில் போட்டிருப்பீங்க, இது இன்டகிரேஷனால் டிவைடில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதை டிவைட் பண்ணி எழுதிட்டேன். இந்த மைனஸ் சைனை நியூமரேட்டரில் கொண்டு போயிட்டு அடுத்த ஸ்டெப்பில் எல்லாத்தையும் ஒரே பக்கெட்டு கொண்டு போயிட்டேன். அடுத்து 7th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த கர்வ் whose gradient at any point p of x, y on it is x minus a divided by y minus b and which passes through the origin. ஆதிவழி செல்லும் வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி p of x, y எடுத்து சாய்வு x minus a divided by y minus b எனில் அவ்வளைவரையை காண்க. கிரேடியண்ட் சாய்வு தமிழில் கொடுத்துருக்கா. இந்த கிரேடியண்ட் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம், இன்னொரு மீனிங்கு. அதோட வேல்யூவை தான் x minus a by y minus b அப்படின்னு கொடுத்துருக்கா. தட் இஸ் இந்த சாய்வு ஸ்லோப் அப்படின்னா dy/dx is equal toன்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுங்கள். y எல்லாம் ஒரு பக்கெட்டு, x எல்லாம் ஒரு பக்கெட்டு. அப்போ y minus b into dy is equal to x minus a into dx. இதை இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ y minus b into dy is equal to integral x minus a into dx. ரெண்டு சைடும் இன்டெக்ரல் போட்டுருங்க. ஒய்யை இன்டெக்ரேட் பண்ணால் y²/2ன்னு வரும். மைனஸ் b இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா -by அப்படின்னு வரும். is equal to x இன்டெக்ரேட் பண்ணால் x²/2 மைனஸ் a இன்டெக்ரேட் பண்ணால் ax ப்ளஸ் c. இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுருங்க. நமக்கு பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கா, ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்கா, ஆதிவழி செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்கனால 0,0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாசஸ் த்ரூ த ஆரிஜின், ஆதிவழி செல்லும் வளைவரையின் மீதுள்ள அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ எக்ஸும் ஒய்யும் 0னா
டோட்டலாக எல்லாமே XYயில் தான் இருக்குது, அதனால் 0 ஆகிடும்டாம எல்லா டேர்முமே 0 ஆகிடும். அதனால் சியோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடச்சிரும். சரியா? இதை போய் நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ல் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த சிங்கிற டேர்ம் தானே 0, மீதி எல்லா டேர்மும் அப்படியே தான் இருக்கும். ஸோ y²/2 மைனஸ் by is equal to x²/2 மைனஸ் ax அப்படின்ட்டு. ஓகேவா? இதை இப்படியே விட்டுருக்கலாம், பட் புக்கில் ஆன்சர் வேறு மாதிரி கொடுத்துருக்கனால இதை க்ராஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ y² minus 2by divided by 2, y² minus 2by divided by 2 வரும். அது மாதிரி x² minus 2ax divided by 2, இந்த ரெண்டு சைடு இருக்க அந்த டினாமினேட்டரில் இருக்க 2 கேன்சல் ஆகிடும். ஸோ y² minus 2by is equal to x² minus 2ax. இதோடய நிப்பாட்டியிருக்கலாம், ஆனால் புக் ஆன்சர் வரதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது ப்ளஸ்ஸு ஆட் அண்ட் சப்ராக்ட் b² பண்ணியிருக்கேன். அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் ஆட் அண்ட் சப்ராக்ட் a² பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்பொழுது எனக்கு அந்த a minus b the whole squared அந்த ஃபார்மேட் படி எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 வச்சு y minus b the whole squared அப்படின்னு போட்டுடலாம், மைனஸ் அந்த b². இது x minus a the whole squared minus a². ஸோ y minus b the whole squared is equal to x minus a the whole squared minus a². இந்த மைனஸ் b² அங்கிட்டு போகிறச்ச ப்ளஸ் b². ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.